Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ், அதுக்கான பரிகாரமும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு. அதுக்கான பொது பலனை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ தனுசு ராசிக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கான பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஏதாவது புதிய காரியங்கள் முயற்சியில் ஈடுபடுறாங்க. எனக்கு அனுபவமே இல்லை, ஆனால் அந்த செயல் நான் செய்யணும்னு இருக்கிறேன், அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறேன். அப்படி இருக்கிறாங்கன்னா அங்கே ரெண்டு விஷயங்களை கையாளணும். ஒன்று சமயோஜித புத்தி, யுக்தியாக இருக்கணும். இந்த சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஆப்போசிட்லேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் மூவ் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயம் இன்னொன்று, இவங்களுடைய குறிக்கோளில் கரெக்டாக இருக்கணும். எந்த இடையில வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. ஒரு மனிதர்கிட்ட பழகினா கூட அதில் ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும். அந்த பவுண்ட்ரியை தாண்டி வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்டிப்போடு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை அவங்க கடைபிடிச்சா கண்டிப்பாக இவங்க எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சி, அந்த அனுபவம் இல்லாத ஒரு புதிய விஷயங்கள், ஒரு ரிஸ்க்கு கூட அவங்களுக்கு ஃபேவராக மாறிடும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில் வருது. சூப்பர். அதே மாதிரி தனுசு ராசி பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் தொடங்குது. ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ மூல நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அன்பு தேடி நீங்கள் சேஸ் பண்ணி ஓடாதீங்க அப்படின்றாங்க. சில பேர் என்னுடைய சிப்ளிங்ஸ் கிட்ட அன்பு கிடைக்கும், தேடி தேடி போய் பேசுவாங்க, அவங்களோட இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க யாருக்கிட்டையும் அன்பை தேடி போகவே கூடாது. இவங்கள தேடி மற்றவங்க வரணும். இவங்க கிட்ட போனால் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், அன்பான 4 வார்த்தை பேசுவாங்க, இமோஷ்னலி கனெக்ட் ஆவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி மற்றவங்க இவங்களை தேடி வரணும். அந்த அன்பு உருவாகிற இடமா, வெளிப்படுத்துகிற இடமா இவங்க மாறணுமே தவிர இவங்க யாரையும் அந்த அன்பை தேடி போகக்கூடாது அப்படின்றது. தேடாதீங்க, நீங்கள் கொடுங்க கொடுங்க. அதாவது நீங்கள் வரக்கூடிய இடமா இருங்க, நீங்கள் தேடி போகக்கூடிய மனிதராக மாறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மூலம் நட்சத்திரத்துக்காக துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பன்னீர், ரோஸ் வாட்டர் இதை துர்காமாவுக்கு சமர்ப்பிக்கணும். ஸோ அபிஷேகம் பண்ணுறாங்க துர்கைக்குனா கூட பன்னீர் இவங்க வாங்கி கொடுக்கலாம். அண்ட் எப்போல்லாம் முடியுதோ பன்னீர் துர்காமாவுக்கு கொடுக்கலாம். தீர்த்தமாக கூட பன்னீர் வீட்டில் கூட துர்காமா பக்கத்தில் ஒரு சின்ன கிளாஸ்லேயோ ஒரு காப்பர் வெசல்லையோ அவங்க வைக்கலாம். ஸோ இந்த பன்னீர் ரோஸ் வாட்டரை அவங்க ஆஃபர் பண்ண துர்காமாவுக்கு ரிப்பீட்டடாக பண்ண அவங்களுக்கான அந்த உண்மையான அந்த லவ், அன்புன்றது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அன்பு தான் எல்லாமே அப்படின்றத அவங்க மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற விதமாக, அந்த அன்பாலே அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு ரெமெடியாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி தனுசு ராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் தான் 2வது நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்துக்காக துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ பூராட நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அமைதியாக சாஃப்டாக பேசணும் அப்படின்றாங்க. உங்களுடைய வாய்ஸ், உங்களோட குரல்னால மற்றவங்களுக்கு ஹீல் தான் ஆகணும். உங்கள் பேச்சால், உங்களுடைய வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமல் கூட மற்றவங்கள ஹார்ம் பண்ணுற மாதிரி சபிக்கிறதோ இல்லை சத்தமாக பேசுகிறதோ மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எந்த நெகட்டிவிட்டியோ உங்கள் குரலால், உங்கள் வார்த்தைகளால் ஏற்படவே கூடாது. ஸோ இனிமே அப்போது அந்த குரலையும் வார்த்தைகளையும் நீங்கள் அதை ஹீல் பண்ணுற, இப்போது ஹீலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. அவங்க பேசும்போதே நம்ம கொஞ்சம் கேட்டோன்னா அது அப்படி ஒரு மாதிரி தூக்கம் வரும். ஸோ அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி இவங்க இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். எக்காரணத்து கொண்டும் ரொம்ப சத்தமாக பேசுகிறது, ரொம்ப நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இதை இவங்க பண்ணவே கூடாது அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. தனுசு ராசியோட பூராடம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன? இவங்களுக்கு பரிகாரம் பார்க்கும்போது, ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரொம்ப கைண்டாக பேசணும், ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசணும். ஒன்று அதுவுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, துர்காமாவுக்காக செய்யக்கூடிய பஜனைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சாங்ஸ் கேட்கலாம், சாங்ஸ் இவங்க பாடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதே உங்களுக்கு பெஸ்ட்டான பரிகாரமாக இருக்கும். இந்த சிம்பிளான விஷயத்தை பண்ணாவே போதும்.
மற்ற எல்லா பிளெஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான பரிகாரமாக வருது. தனுசு ராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னா உத்திராடம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது அமைதியை கடைபிடிக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். முடிஞ்சால் துர்காமாவை மனசில் நினச்சி டெய்லியும் ஒரு 1 hour, இல்லை செவ்வாய் வெள்ளியில் ஒரு 1 hour, இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டைமில் மௌன விரதம் மேற்கொள்கிறது நல்லது. இவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் படி இவங்க துர்காமா மனசில் நினச்சி மௌன விரதம் மேற்கொள்ளணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். இவங்க அமைதி ஆகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். அதிகமாக பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அமைதியாக ஆயிட்டாலே துர்காமாவை இவங்க ரீச் பண்ணிட முடியும். அண்ட் இவங்களுக்கான அதாவது இவங்க பேசி தான் துர்காமாயிட்ட பேசி சொல்லி தான் இவங்களோட ப்ரேயர் சொல்கிற அவசியம் இல்லை. இவங்க அமைதியாக இருந்தாலே இவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த ப்ரேயர்ஸ்க்கான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அமைதி மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு பிரதானம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் என்ன சொல்கிறாங்க துர்காமா? ஸோ பரிகாரமே நம்ம மெசேஜில் சொன்ன மாதிரி பரிகாரமும் அதே தான் வருது. அட்லீஸ்ட் டெய்லியாவது ஒரு 5 நிமிஷம் பேசாமல் அமைதியாக இருக்கணும். ஸோ அவங்க மனசு சொல்கிற விஷயங்களை அப்போ தான் அவங்களால கேட்க முடியும், சுற்றி இருக்கிறத அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உக்காந்து, அம்மா நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன், எல்லாமே என்னோடய வாழ்க்கை என்னுடைய ஆன்மா எல்லாமே உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக அந்த 5 நிமிஷம் சொல்லணும். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் டெய்லி அவங்க பண்ணால் போதும். இது தான் அவங்களுக்கான ஒரு சிறப்பான ரெமெடியாக இருக்கும். இவங்க ஏதாவது புதிய காரியங்கள் முயற்சியில் ஈடுபடுறாங்க, எனக்கு அனுபவமே இல்லை, ஆனால் அந்த செயல் நான் செய்யணும்னு இருக்கிறேன், அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறேன், அப்படி இருக்கிறாங்கன்னா அங்கே 2 விஷயங்களை கையாளணும். ஒன்று சமயோஜித புத்தி, யுக்தியாக இருக்கணும். இந்த சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஆப்போசிட்லேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் மூவ் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயம் இன்னொன்று, இவங்களுடைய குறிக்கோளில் கரெக்டாக இருக்கணும். இடையில வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. ஒரு மனிதர்கிட்ட பழகினா கூட அதில் ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும். அந்த பவுண்ட்ரியை தாண்டி வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்டிப்போடு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயங்களை அவங்க கடைபிடிச்சா கண்டிப்பாக இவங்க எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சி, அந்த அனுபவம் இல்லாத ஒரு புதிய விஷயங்கள், ஒரு ரிஸ்க்கு கூட அவங்களுக்கு ஃபேவராக மாறிடும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில் வருது. தனுசு ராசிக்கான நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலன் பார்த்தோம். அதே மாதிரி துர்காமா கொடுக்கக்கூடிய இந்த ராசிக்கான 3 நட்சத்திரத்திற்கான மெசேஜும் பார்த்தோம். அவங்க கொடுத்த ரெமெடியும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நினைக்கிறேன், கண்டிப்பாக. ஸோ அவங்க வியூவர்ஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஓம் துர்காமா போற்றின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். நன்றி. நன்றி.